என்னடி மந்திரி பொண்ணுன்ற திமிரா? ஆமா, என்னடா பண்ணுவ? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா உன் டாப்ப கழட்டிடுவேன். மாப்பிள, நான் ஆம்பளதான், என் டாப்ப கழட்டா பாக்கலாம். மச்சான், இவன் என்னடா பண்ணலாம்? ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறேன்னு பாக்குறேன், இல்லன்னா ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன், பாட்டத்தை கைட்டிடுவேன். அசிங்கமாயிடும், ஜாக்கிரதை. எங்க அப்பா யாரு தெரியுமா? அருண் மேத்தா. வீட்டுல இருந்து கை வச்சிட்டாருன்னா நீங்க எல்லாரும் அம்பேல். விஜய், பிரின்சிபால் வராரு. குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார். என்ன எம்எல்ஏ காலில் விழுந்துகிட்டு என்ன இதெல்லாம்? சட்டசபையில விழுந்து விழுந்து பழக்கம், அதை மாற்ற முடியல. உட்காருங்க உட்காருங்க. சார், அக்கௌண்ட்ஸ். என்ன அது? ராண்டி, அது இல்லையா கணக்கு? போன மாசத்தோட இந்த மாசத்துல செங்கல்பட்டு சாராய ஃபேக்டரியில வருமானம் கம்மியா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க சார்? அவர் கணக்கு அவர் கேட்காம உங்க அப்பா கேட்பான். இப்பெல்லாம் திடீர்னு ரைடு நடக்குது சார். என்னது ரைடா? நம்ம சம்பந்தப்பட்டது தெரிஞ்சுக்கிடுவா. ஆமா, மாமூலாம் ஒழுங்கா கொடுக்கறல. கீழ இருந்து கீழ வரைக்கும் கொடுக்க வேண்டிய மாமூலாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் சார். அப்புறம் என்னையா எம்எல்ஏ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? சார், முன்ன எல்லாம் மாமூல் வாங்குனதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ மாமூலையும் வாங்கிக்கிறானுங்க, ரைடுக்கு ஆளையும் அனுப்பிச்சிடறானுங்க. ரைடு பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போட்டுறானுங்க, அதையும் ஜனங்க நம்பிடுறானுங்க. இழிச்சா பசங்க. அதெல்லாம் உடைய நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நம்ம கர்ணன் ஜெயிலுக்கு போனானே, வந்துட்டானா? வந்துட்டானான்னு கேள்வி என்ன மேத்தா சார்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன். காக்கி சட்டை போட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன். ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். கர்ணா. வணக்கம் சார். சார், உங்க கர்ணனை வெளியே கொண்டாந்துட்டேன், சொன்னதை சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன். குட். ஆமா, நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா? அதான் வந்துட்டாரு. ஆயுசு 100, பதவிக்கு இல்ல உமக்கு. என்ன பாடுபட போறியோ? என்ன என் பேர் அடிப்படுது? மந்திரியே அடிபடுறான், பேர் அடிபட்டா என்ன? நீ வேற. என்னையா மந்திரி ஆனவன எங்களால மறந்துட்டல? அது எப்படி மறந்துட முடியும்? இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்தேன், இன்னைக்கு உன் தயவுல மந்திரி ஆயிட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பதவி பறி போயிடுமோன்னு பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எதுக்கு? மேத்தா, என்னை எதுக்காக கூட்டு அனுப்பிச்ச? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதாவது ஷேர் மார்க்கெட், பங்கு மார்க்கெட் பிசினஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு பிசினஸ். இதுக்காக என் மூளை 6 மாசம் உபயோகிச்சு இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு எந்த விதமான முதலும் தேவையில்லை. ஆனா பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு வரும். அதுக்கு முக்கியமா தேவை இவரை மாதிரி ஒரு 4-6 பேங்க் சேர்மன். அவங்கள பிடிக்க வேண்டியது உன் வேலை. அட பாவிங்களா, இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறேன், அதுக்குள்ள கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, நீங்க இப்பதான் மந்திரி, நான் பல வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கேன். என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. உங்க பதவிக்கு ஆயுசு கம்மி. பதவி இருக்கும் போதே சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிறீங்க, இல்லைன்னா கிண்டிடுவானுங்க. ஹாய் ராக்கி. ஹாய் டாட். என் மாவன். என்னம்மா, நீ இங்க இருக்கிற, உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க. போறேன். என்ன இவங்களுக்கு பிரச்சனை? 2 பேரும் மூட அவுட்ல போறாங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. டேய், அந்த விஜய் இருக்கிற வரைக்கும் நமக்கு காலேஜ்ல தொந்தரவு தான்டா. எவ்வளவு திமிர் இருந்தா என் டாப்பையும் உன் பாட்டத்தையும் கழட்டுவேன்னு சொல்லுவான். ஷேம்டா. அவனை வளர விட்டா காலேஜ்ல நம்மள ஒரு பய கூட மதிக்க மாட்டான். பெரிய பணக்கார புள்ளன் பீத்திக்கிற ஒண்ணு கிழிக்க முடியல. எங்க வேலை செய்யறான்னு சொன்ன? சத்திய ஒளி பிரஸ்ல சப் எடிட்டரா வேலை செய்யறான். அந்த பிரஸ்க்கு ஓனர் யாரு?